மத்திய அரசு பணிகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் 5 சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், x/y ஈக்குவல் டு 7:2 கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம 7 எடுத்துக்கணும், ஒய்யோட வேல்யூ 2 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 7x + 4y 7x - 4y இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ 7 எடுத்துக்கணும். அப்போ 7 × 7 + 4 × 2 is to 7 × 7 - 4 × 2 49 + 8 is to 49 - 8 ஆட் பண்ணோம்னா 57 is to 49 ல இருந்து -8 பண்ணோம்னா 41. ஆப்ஷன் ஏ. செகண்ட் கொஸ்டின், 555 + 44 × 2 by 11 - 25 × 3 இன் மதிப்பை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போர்ட் மாஸ் வந்து அப்ளை பண்ணணும். பிராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இப்போ 555 + 44 × 2 by 11 - 25 × 3 கேன்சல் பண்ணோம்னா 1 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் 25 × 3 - 75 வரும். அடுத்து 4 × 2 8 வரும். அப்போ 555 + 8 - 75 இதை ஆட் பண்ணோம்னா 3 1 563 - 75 மைனஸ் பண்ணோம்னா 488. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், M1 மட்டும் தனியாக ஒரு வேலையை 14 நாட்களிலும் என்ன கொடுத்துருக்காங்க? M1 கொடுத்துருக்காங்க. M1 எத்தனை நாள் முடிப்பாங்களா? 14 நாட்கள்ல. M2 வந்து 70 நாட்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ M2 70 days. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? M3 யோட உதவியோட 7 நாட்கள் முடிப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. M1 + M2 + M3 7 days கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? M3 மட்டும் தனியாக எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ M3 யோட நம்ம ஒரு நாள் வேலை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். டோட்டல் எப்பவுமே எப்படி இருக்கும்னா எல்சிஎம்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ 14க்கும் 70க்கும் எல்சிஎம் என்ன வரும்? 70 வரும். சரிங்களா? இதுதான் வந்து டோட்டல் ஒர்க்கு. டோட்டல் ஒர்க் வந்து 17 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ M1ஓட ஒரு நாள் வேலை என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ M1ஓட ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்கணுமா? 70/14 கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 5ஆல் கேன்சல் ஆகும். ஸோ 5. அப்போ M1ஓட ஒரு நாள் வேலை 5. நெக்ஸ்ட்டு M2ஓட ஒரு நாள் வேலையை வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ M2 = 17 கொடுத்துருக்காங்களா ஆல்ரெடி. அப்போ 70/70 1. அப்போ M2 வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க் தான் பார்ப்பாங்க. M1 வந்து ஒரு நாளைக்கு 5 ஒர்க்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டோட்டல் வேல்யூவை 3 பேர் பண்ணணும். டோட்டல் வேல்யூ 3 பேர் பண்ணணும். அப்போ M1 + M2 + M3 இதுதான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 7 days நம்ம கொடுத்துருக்காங்களா அது. நெக்ஸ்ட் 70/M1 M2 வேல்யூ நமக்கு தெரியுமா? 5. M1 வந்து 5, M2 வந்து 1 + M3யோட தான் நமக்கு தெரியாது, ஈக்குவல் டு 7. இப்போ நம்ம 7ஐயும் 17 கேன்சல் பண்ணோம்னா 10 டைம்ஸ் வருமா? அப்போ இங்கே M6 + M3 = 10 அப்போ 10 - 6 = 4. அப்போ M3யோட 1 day ஒர்க் என்ன? 4. M3யோட 1 day ஒர்க் வந்து 4 கிடைச்சிருச்சு. அப்போ வந்து அவர் வந்து 70 ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின் நமக்கு. அப்போ இதை கேன்சல் பண்ணாலும் நமக்கு என்ன வரும்? 1 டைம் வரும், பேலன்ஸ் 3 இருக்கும். அடுத்து 7 டைம்ஸ் வரும், அடுத்து 5 டைம்ஸ். அப்போ 17.5 daysல வந்து M3 வந்து முடிப்பாங்க அந்த டோட்டல் ஒர்க்கு. ஃபோர்த் கொஸ்டின், மோகன் ஒரு பழைய மொபைலை ரூபாய் 4000க்கு வாங்கினார் மற்றும் அதை பழுது பார்க்க ரூபாய் 500 செலவு செய்கிறார். என்ன கொடுத்துருக்காங்க? சிபி வந்து கொடுத்துருக்காங்க. சிபி என்ன கொடுத்துருக்காங்க? 4000 + 500. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ரூபாய் 4000 மற்றும் பழுது பார்க்க 500. அப்போ ரெண்டுமே என்னது? சிபின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ சிபி வந்து எவ்வளோ? 4500. நெக்ஸ்ட் 4000
4500. நெக்ஸ்ட் அவர் அந்த மொபைலை 5000க்கு விற்றார் அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப 5000க்கு விற்றார் அப்படின்றது என்னது? 5000க்கு விற்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5000க்கு விற்றால்ன்றது என்னது? எஸ்பி. எஸ்பி வந்து எவ்வளோ? 5000. நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அவரோட லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லாப சதவீதம்னா என்ன பார்ப்போம்? சிபில தான் எப்பவுமே நம்ம பார்ப்போம். ஸோ 4500க்கும் 5000க்கு எவ்வளோ டிஃபரன்ஸ்? 500. அப்போ ப்ராஃபிட் வந்து 500 பை எதில் பார்ப்போம்? 4500 சிபில தானே எப்பவுமே நம்ம ப்ராஃபிட் பார்ப்போம். இன்ட்டு 100. ஸோ கேன்சல் பண்ணோம்னா இது ஒரு டைம் வரும், இது 9 டைம்ஸ் வரும். ஸோ 1/100/9 இருக்கும். அப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும்னா மறுபடியும் 9 டேபிள்ஸால் கேன்சல் பண்ணோம்னா 11 டைம்ஸ் 99 வருமா? பாயிண்ட் மறுபடியும் 11 டைம்ஸ் வரும். அப்போ ஆப்ஷன் பி 11.11%. நெக்ஸ்ட் கொஸ்டின். 15 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட உலோக கோளம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஸ்பியரோட ஆர் வந்து கொடுத்துருக்காங்களா? ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்களா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? உலோக கோளம் முறுக்கப்பட்டு 15 சென்டிமீட்டர் அடிப்பக்க விட்டம் கொண்ட கூம்பாக மாற்றப்படுதுன்னு கொடுக்காங்க. அப்ப கோனோட டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 15 கொடுத்துருக்காங்க. ஸோ டயாமீட்டர்னா பை 2 பண்ணணும்னா ஆர் கிடைச்சிருமா? அப்ப ஆர் ஈக்குவல் டு 15/2. இது கோனோட ரேடியஸ். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த கூம்பின் உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணுவோம்? வால்யூம் வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப ஸ்பியரோட வால்யூம் என்ன ஃபார்முலா? 4/3 பை ஆர் கியூபா ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? அது என்னவா மாத்திருக்காங்க? கூம்பா மாத்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கூம்புக்கு என்ன வரும்? 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுலயும் 3 காமனா இருக்கு, இதுலயும் 3 காமனா இருக்கு. கேன்சல் பண்ணிடலாம். பையும் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆர் கியூபோட வேல்யூ இந்த 15 சென்டிமீட்டரை கோனுக்கு ஸ்பியருக்கு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கோனுக்கு இந்த 15/2 ஆரை வந்து யூஸ் பண்ணணும். அப்போ 4 இன்ட்டு ஆர் கியூப். அப்போ என்ன வரும்? 15 இன்ட்டு 15 இன்ட்டு 15 வருமா? இன்ட்டு 15 வரும். ஈக்குவல் டு இங்க ஆர் ஸ்கொயர் ஹச் எடுத்துருக்காங்க. அப்போ இங்க என்ன வரும்? 15/2 இன்ட்டு 15/2 இன்ட்டு ஹச். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இந்த 15 கேன்சல் பண்ணலாம். இந்த 15 இந்த 15 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து 4 இன்ட்டு 15 என்ன வரும்? 60 வருமா? இந்த 4 வந்து என்ன பண்ணலாம்? இதோட கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். பண்ணோம்னா நமக்கு ஹைட் வந்து கிடைச்சிருமா? அப்ப 60 இன்ட்டு 4 240 ஈக்குவல் டு ஹைட். அப்ப ஆப்ஷன் சி நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 70 மீட்டர் 84 மீட்டர் மற்றும் 12 மீட்டர் பரப்பளவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ செவ்வகத்தோட பரப்பளவு கொடுத்துருக்காங்க. செவ்வகத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? ஏரியா ஃபார்முலா வந்து L இன்டூ பி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? செவ்வக வடிவ வயல்களை ஒரே மாதிரியான செவ்வக மலர் படுகைகளை பிரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரே மாதிரியா அப்படி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஒரே மாதிரியா அப்படின்றதுக்கு மீனிங் என்ன? HCFன்னு அர்த்தம். ஒரே மாதிரியான மலர் படுகைகளை பிரிக்க வேண்டும். ஸோ 70 84 112 இதுக்கு வந்து நம்ம HCF கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 7 டேபிள்ஸால பண்ணணும். அப்ப 10 டைம்ஸ் வரும். இது வந்து 12 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இது வந்து 112 வாம். அப்ப 16 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட் 2 டேபிள்ஸால பண்ணணும். பண்ணோம்னா இது 5 டைம்ஸ் வரும், இது 6 டைம்ஸ் வரும், இது 8 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் 7 நெக்ஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வேற வேற நம்பர்ஸ் தான் வரும். அதனால 7 × 2 மட்டும் தான் நமக்கு என்னது? HCF. அப்ப HCF நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 14 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஒவ்வொரு மலர்படுகையும் 7 மீட்டர் நீளம் கொண்ட நமக்கு L கொடுத்துருக்காங்க. L வந்து என்னவா இருக்கணுமா? 7 இருக்கணுமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அகலத்தை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. அப்ப B தான் நமக்கு क्वेश्चनல கேட்டிருக்காங்க. சோ HCFன்றது தான் இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஒரே மாதிரியா எல்லாமே இருக்கணும் அப்படி சொல்லிருக்காங்க. ஒரே மாதிரியா எல்லாமே இருக்கணும்னா அப்ப 14 தான் வந்து ஏரியாவா இருக்கணும். சோ 14 தான் ஏரியாவா இருக்கணும்னா L × B தானே ஃபார்முலா. அப்ப 7 × B ஈக்குவல் டு 14. அப்ப 7 ஆல இதை டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 2 வரும். அப்ப ஆப்ஷன் டி தான் நமக்கு ஆன்சர். அகலம் என்னன்னு கேட்டிருந்தாங்களா? என்ன வரும்? 2 மீட்டர் வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலை
9600 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குறிக்கப்பட்ட விலைனா என்னது? மார்க்கெட் பிரைஸ். என்ன கொடுத்துருக்காங்க? 9600 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? விற்பனை விலை கொடுத்துருக்காங்க. விற்பனை விலை எஸ்பி என்ன கொடுத்துருக்காங்க? 6336 வந்து கொடுத்துருக்காங்க. எனில் தள்ளுபடி சதவீதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. அப்ப டிஸ்கவுண்ட் பை எம்பி இன்ட்டு 100. நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன பண்ணணும்? இப்ப டிஸ்கவுண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். டிஸ்கவுண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணணும். மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ் வந்து நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு எவ்வளவு வரும்? 9600 மைனஸ் 6036 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 4 நெக்ஸ்ட் 6 நெக்ஸ்ட் 2 3 3264 வரும். ஸோ இது வந்து என்னது? நமக்கு டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். 3264 பை மார்க்கெட் பிரைஸ் எதை கண்டுபிடிப்போம்? 9600 இன்ட்டு 100. ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோம்னா 0 கேன்சல் பண்ணிடலாம். இதை வந்து 8 டேபிள்ஸால கேன்சல் பண்ணோம்னா 1 2. நெக்ஸ்ட் இதை 8ஆல கேன்சல் பண்ணோம்னா 4 டைம்ஸ் வரும். 0 8 டைம்ஸ் வரும். நெக்ஸ்ட் இதை 12ஆல கேன்சல் பண்ணோம்னா 1 34. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன? 34 கொடுத்துருக்காங்க. 34 வருது. அப்ப 34%. தள்ளுபடி சதவீதம் எவ்வளோ? 34%. நெக்ஸ்ட் क्वेश्चन நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன் என்ன பண்ணணும்? போர்ட் மாஸ் தான் யூஸ் பண்ண போறோம். 36 minus 48 into ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தானே பண்ண போறோம். அப்ப இந்த பிராக்கெட் பண்ணனும். சோ இத பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? 19 plus 3 என்ன வரும்? 22 minus 24 அப்ப இங்க என்ன வரும்? minus 2 வருமா? இத பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? 48 into 7 by 16 கொடுத்துருக்காங்க. இதை கேன்சல் பண்ணா 16 ஒரு தடவை வரும். இது 3 டைம்ஸ் வருமா? அப்ப 3 into 7 21 வரும். மைனஸ் இங்க என்ன இருக்கு? 36 இருக்கா? அப்ப 36 minus 21 இங்கேயும் மைனஸ் இருக்கு. சோ இங்கேயும் நமக்கு மைனஸ் வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல ஆட் பண்ணிப்போமா? அப்ப 36 plus 2 என்ன வரும்? 38 minus 21 equal to 17. ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு பொருளின் குறிக்கப்பட்ட விலையானது அதன் கொள்முதல் விலையை விட 25% அதிகம். சோ என்ன கொடுத்திருக்காங்க? மார்க்கெட் பிரைஸ் வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னா சிபிஐ விட 25% அதிகம் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன வரும்? குறிக்கப்பட்ட விலை 125%. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? கடைக்காரர் தனது லாபத்தில் விற்க அதிகபட்சமாக எவ்வளவு சதவீதம் தள்ளுபடியாக வழங்கலாம் அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ 125ல எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? இதுதான் மார்க்கெட் பிரைஸா? சிபி வந்து என்னவா இருக்கும்? 100 இருக்குமா? சோ எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு? 25 இன்கிரீஸ் ஆயிருக்கா? இத டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? D by MP into 100. சோ D வந்து நமக்கு என்ன? 25. ஏன்னா இதுல இருந்து 25 தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. 25 நம்ம மார்க்கெட் பிரைஸ்ல தானே கண்டுபிடிப்போம். அப்ப மார்க்கெட் பிரைஸ் எவ்வளவு? 125 into 100. சோ 1 டைம்ஸ் இது 5 டைம்ஸ் வருமா? நெக்ஸ்ட் இத கேன்சல் பண்ணோம்னா 20 டைம்ஸ் வரும். அப்ப 20%. தள்ளுபடி சதவீதம் எவ்வளவு? 20%. ஆப்ஷன் A. நெக்ஸ்ட் क्वेश्चन 9/4 21/10 63/20 ஆகியவற்றின் மீப்போமா, அதாவது LCM கண்டறியவும் கொடுத்திருக்காங்க. இப்படி கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 21/10 63/20. சோ இந்த மேல இருக்க 9 21 63 இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? என்ன क्वेश्चनல கேட்டிருக்காங்களோ அத பண்ணுவோம். அப்ப LCM மேல பண்ணனும், கீழ என்ன பண்ணனும்? HCF கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி டிவைட்ல கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம இப்படி தான் பண்ணனும். சோ இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும்னா நம்ம பாக்ஸ் இப்படி டாப் போட்டு இப்படி நம்ம கண்டுபிடிக்க கூடாது, டைரக்டாவே கண்டுபிடிச்சிடலாம். 63ல 9 டேபிள்ஸ் சொல்லி பார்க்கணும். அப்ப 63 அதிலே வந்துரும். சோ அது 63 வரும். அடுத்து 21 பண்ணோம்னா அதுவும் 63 குள்ளே வரும். அப்ப நமக்கு LCM என்னவா இருக்கும்னா 63 ஆ தான் இருக்கும். நெக்ஸ்ட் HCF கண்டுபிடிக்கணும். HCF னா 4 10 20 இருக்கு. சோ இதுல HCF என்னவா இருக்கும்னா 2 இருக்கும். சோ 63/2 ஆப்ஷன் B. 11th क्वेश्चन ரியா ஒரு மடிக்கணினியை ரூபாய் 35,000க்கு விற்று 25% லாபம் ஈட்டுகிறார். 35,000க்கு என்ன பண்ணிருக்காங்க? விற்றுருக்காங்க. சோ SP எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? 35,000.
நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 25% லாபம் ஈட்டுகிறார் அவர் 30% லாபம் ஈட்ட விரும்பினார் ஸோ இது வந்து என்னது 125% தான் 35,000 நெக்ஸ்ட் என்னது அவர் 30% லாபம் ஈட்டணும் அப்படின்னா 130% அவங்க எடுக்கணும்னா எத்தனை ரூபாய்க்கு அதை வந்து விற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நம்ம சைடில் இருக்கிறது எப்பயுமே கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறது மட்டும் நம்ம கேன்சல் பண்ணக்கூடாது அப்போ 125ம் 35,000ம் கேன்சல் பண்ணிக்கலாம் 125 130 வந்து நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து கேன்சல் பண்ண 5 டேபிள்ஸ்ல கேன்சல் பண்ணா 25 டைம்ஸ் வரும் இது 26 டைம்ஸ் வரும் ஸோ இதை வந்து 35ஓட கேன்சல் பண்ணோம்னா 1 பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்கும் 25% பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 10 இருக்கும் இதை வந்து கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும் 14 வரும் அப்போ 26 into 14 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்னா 36 36,400 வரும் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் क्वेश्चन x is equal to 2 எனில் 4x x plus 4 3x minus 1 நான்காவது விகித சமன் கேட்டிருக்காங்க fourth proportion என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ x ஓட வேல்யூவை இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் அப்போ 4x, x plus 4 3x minus 1 அப்போ 4x சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன வரும் x ஓட வேல்யூ 2 சப்ஸ்டிட் பண்ணோம்னா 8 வரும் இதுக்கு x plus 4 னா என்ன வரும் 6 வரும் இதுக்கு 3x minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க 3x னா 6 minus 1 5 வருமா அப்போ 8 6 5 கொடுத்துருக்காங்க ஸோ 8/6 equal to 5/x நெக்ஸ்ட் இது கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 8x equal to 13 வரும் ஸோ இதை டிவைட் பண்ணணும் இதை பண்ணோம்னா 4 டைம்ஸ் வரும் இதை பண்ணா 15 டைம்ஸ் வரும் ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு குழுவில் உள்ள மாணவர்களின் சராசரி எடையானது 44 கிலோகிராம் ஆகும் அது 40 கிராம் எடையுள்ள ஒரு மாணவன் குழுவில் இருந்து விலகுகிறார் மற்றும் 34 கிலோகிராம் எடை கொண்ட ஒரு மாணவன் குழுவில் சேர்கிறார் தற்போது மாணவர்களின் புதிய சராசரி எடையானது 43 கிலோகிராம் என்றால் அந்த குழுவில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு சராசரி கொடுத்துருக்காங்களா ஒன்று 44 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க இன்னொன்று 43 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க ரெண்டு சராசரி என்னது 44 கிலோகிராம் இப்போ 44x நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 43.4 கிலோகிராம் இது வந்து ரெண்டு சராசரி வேல்யூஸ் நம்ம கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 40 கிலோகிராம் ஒன்று கொடுத்துருக்காங்க இன்னொன்று 34 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க 40 கிலோகிராம் 34 கிலோகிராம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ வருது நமக்கு 0.6 வருமா 0.6x வந்து டிஃபரன்ஸ் இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ 6 வருது ஸோ 0.6x equal to 6 x equal to 6/0.6 equal to 10 ஸோ இதில் ஏதோ சேஞ்சஸ் நடந்திருக்கிறதுனால தான் இந்த 6ன்றதே வருது ஸோ 0.6x equal to 6 பண்ணோம்னா நமக்கு 10 வரும் அந்த 10 தான் வந்து எத்தனை மாணவர்கள் கேட்டிருக்காங்களே அப்போ 10 மாணவர்கள் வந்து நமக்கு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் क्वेश्चन 28 எண்ணின் சராசரியானது 110 ஆகும் ஒவ்வொரு எண்ணுடனும் நாம் b என்ற எண்ணை கூட்டும் போது அவற்றின் சராசரி 128 ஆகிறது எனில் b இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு சராசரியோட கண்டிஷன் என்னன்னா ஒவ்வொரு எண்ணோடையும் நம்ம ஒரு எண்ணை ஆட் பண்றப்பயோ இல்ல மைனஸ் பண்றப்பயோ நமக்கு என்ன வரும்னா அந்த சராசரியோட ஒரு எண்ணை வந்து ஆட் பண்ணலாம் இல்ல மைனஸ் பண்ணலாம் அந்த வேல்யூஸ் தான் வந்து வரும் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க 110 அதோட என்ன பண்றாங்களா b வந்து ஒவ்வொரு எண்ணோட ஆட் பண்றாங்க ஆட் பண்ணா நமக்கு என்ன வருதா 128 வருதா ஸோ 128ல இருந்து 110 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும் b equal to 18 வரும் ஸோ ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் இரண்டு ரயில்கள் ஒன்று 390 மீட்டர் மற்றொன்று 250 மீட்டர் நீளம் அப்ப ரெண்டு நீளம் கொடுத்திருக்காங்களா D1 390 மீட்டர் செகண்ட் D2 என்ன கொடுத்திருக்காங்க 250 மீட்டர் நெக்ஸ்ட் இணையான பாதைகள் எதிரெதிர் திசையில் அப்படி கொடுத்திருக்காங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க 78 கிலோமீட்டர் பெர் ஹவர் மற்றும் 66 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகத்தில் செல்கின்றன ரெண்டு என்ன சொல்றாங்க ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்றாங்க அப்ப 78 வந்து ஸ்பீட் 1 ஸ்பீட் 2 வந்து என்ன 66 ஸ்பீட் 1 ஸ்பீட் 2 கொடுத்திருக்காங்க இது 78
66 கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், ரெண்டையும் ஆட் பண்றோம். ஆட் பண்ணோம்னா 144 நமக்கு வரும். ஸோ 144 என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால நம்ம என்ன பண்றோம், மீட்டர் பை செகண்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்றோம். அப்போ 5/18 கேன்சல் பண்றோம். ஸோ 6 டைம்ஸால கேன்சல் பண்ணணும். 6ஆல பண்ணோம்னா 3 டைம்ஸ் வரும். இது 2 இருக்கு, 4 டைம்ஸ் வரும். இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 8 டைம்ஸ் வரும். ஸோ 8 × 5 40. 40ன்றது என்னது, ஸ்பீட் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், நம்ம ஸ்பீட் கண்டுபிடிச்சோம்னா ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஃபார்முலா நமக்கு என்ன தெரியுமா, d1 d2 by d1 plus d2 by s1 plus s2. ஸோ என்ன வரும், 390 plus 250 by s1 plus s2 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, 40 equal to 390 250 ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும், 640 வரும். 640 by 40, 0 கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 4 64 கேன்சல் பண்ணோம்னா 16 வரும். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், R1 என்ற எண்ணானது மற்றொரு எண்ணான R2வை விட 13% குறைவானது. ஸோ R1 வந்து என்னன்னு எடுத்துக்கலாம், R1 R2. R1 என்ற எண்ணானது மற்றொரு எண்ணான R2வை விட R1 வந்து 13% குறைவு. அப்ப R2 வந்து என்னன்னு எடுத்துக்கணும், 100 எடுத்துக்கணும். R1 வந்து என்ன எடுத்துக்கணும், 13% குறைவுனா 87 சொல்லி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, R2 ஆனது 5600 விட 5%. இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக்கா இருக்கு, 50% எடுத்துக்கணும். 5600 விட 50% அதிகமாகும் எனில் R1 இன் மதிப்பு என்ன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப 5600க்கு 50% பார்க்க போறோம். ஸோ கேன்சல் பண்ணோம்னா 20 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து இதை மட்டும் மல்டிபிள் பண்ணோம்னா 2800 வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, R1 இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதை விட இது எவ்வளவு அதிகமா, 2800 அதிகம் கொடுத்துருக்காங்க. 5600 இதை விட இது 2800 அதிகம். அப்ப 5600 plus 2800 ஆட் பண்ண என்ன வரும், 8400. ஸோ 8400 என்னது 100%. அப்ப 87% தான் நம்ம கேட்டிருக்காங்க. 100% வந்து 100% 8400. அப்ப 87% என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ போன கொஸ்டின்லேயே பார்த்தோம் இல்லையா, சைடில் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம்னு. அப்போ இந்த ஜீரோக்கும் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ கேன்சல் பண்ணுவா 87 × 84. 87 × 84 என்ன வரும், 4ஐயும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணா 28 வருமா. அப்ப 8 வர ஒரு ஆப்ஷன் வந்து என்ன இருக்கு, டி மட்டும் தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி. இதை டைரக்டா நம்ம மல்டிபிள் பண்ணாம கூட போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட தொகையிலிருந்து 10% குறைக்கப்பட்டு மீதியிலிருந்து 70% குறைக்கப்படும் போது 118 கிடைக்கிறது எனில் அந்த தொகை என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட தொகைன்னா என்ன எடுத்துக்குவோம், 100 நம்ம எடுத்துப்போமா. இதுல இருந்து எவ்வளவு குறைக்கிறாங்களா, 10% குறைக்கிறாங்க. ஸோ 10 குறைக்கிறாங்க, அப்ப 90. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, மீதியிலிருந்து 70% குறைக்கப்படும் போது. ஸோ மீதின்றது என்னது 70. 70ல இருந்து 90. 90ல இருந்து என்ன சொல்றாங்க, 70 வந்து குறைக்கப்படும் போது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 90ன்றது நம்ம என்ன எடுத்துப்போம், டைரக்டா நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 100 எடுத்துப்போம். 100ல இருந்து 70 குறைச்சோம்னா என்ன வரும், 30 வரும். ஸோ 30 நம்ம டைரக்டா எடுத்துக்க கூடாது. ஸோ 90ல தான் 30 என்னன்னு பார்க்கணும். அப்ப 90ல 30% வந்து என்னன்னு பார்க்கணும். இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு 27 வரும். 0 கேன்சல் பண்றோம், 9 × 3 27. இந்த 27% தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1188 கொடுத்துருக்காங்க. ஸோ 27% 1188 எனில் அந்த தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த தொகைன்றது என்னது 100%.
ஸோ இதை கேன்சல் பண்ணணும் நமக்கு என்ன வரும் 9 டேபிள்ஸால கேன்சல் பண்ணா 3 டைம்ஸ் வரும் 1 வரும் பேலன்ஸ் 2 இருக்கு மறுபடியும் 3 டைம்ஸ் வரும் பேலன்ஸ் 1 இருக்கு 2 வரும் மறுபடியும் என்ன பண்ணணும் மறுபடியும் 3 டேபிள்ஸால கேன்சல் பண்ணோம்னா 4 டைம்ஸ் வரும் மறுபடியும் 4 டைம்ஸ் வரும் அப்ப ஆப்போசிட்ல இருக்கறத மல்டிபிள் பண்ணிக்கலாமா மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும் x = 4400 4400 ஆப்ஷன் C நெக்ஸ்ட் क्वेश्चन P என்பவரால் 14 நாட்களில் ஒரு வேலையை செய்ய முடியும் சோ P யோட வேல்யூ P வந்து எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க 14 நாள்ல முடிக்க முடியும் P ஆல் 4 நாட்களில் மொத்த வேலையின் எவ்வளவு பகுதியை செய்ய முடியும்னு சொல்லிருக்காங்க சோ 14 நாட்கள்ல வந்து டோட்டலா முடிச்சிடுவாரு 4 டேஸ்ல அவர் வந்து எத்தனை வர்க் பண்ணுவாரு அப்படினு கேட்டிருக்காங்க அப்ப கேன்சல் பண்ணோம்னா 2/7 ஆப்ஷன் B நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு நபர் அரையாண்டுக்கு ஒரு முறை கூட்டப்படும் கூட்டு வட்டியில் ஆண்டுக்கு 30% என்ற வட்டி விகிதத்தில் 15000 கடனாக வாங்குகிறார் சோ என்ன பண்றாரு 15000 வந்து பிரின்சிபல் என்ன கொடுத்திருக்காங்க 15000 அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அப்படினா என்ன கொடுத்திருக்காங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை தான் கால்குலேட் பண்றாங்க சோ நமக்கு வந்து கொடுத்திருக்கிறது 1 இயர் கொடுத்திருக்காங்க 1 இயருக்கு வந்து 13 கொடுத்திருக்காங்க சோ அரையாண்டுக்கு என்ன பண்ணனும் by 2 ஆல கேன்சல் பண்ணனும் அப்ப 15% R வந்து என்ன கொடுத்திருக்காங்க 15% கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு வருடத்திற்கு பிறகு செலுத்த வேண்டிய தொகை சோ வந்து half தான் 15 எடுத்துக்கணும் அப்ப ஒரு வருடத்துக்கு பிறகு செலுத்த வேண்டிய தொகை அப்படி கொடுத்திருக்காங்க என்ன கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க கூட்டு வட்டினா என்ன பண்ணுவோம் 2 1 மெத்தட் யூஸ் பண்ணுவோமா 2 1 சோ என்ன பண்ணனும் 15000 க்கு 15% என்னன்னு பார்க்கணும் சோ கூட்டு வட்டின்னு கொடுத்திருக்காங்க 2 1 மெத்தட் யூஸ் பண்ணலாம் சோ 15000 க்கு 15% எவ்வளவு கண்டுபிடிக்கணும் சோ by 100 போட்டு கேன்சல் பண்றதுக்கு 0 0 மட்டும் கேன்சல் பண்ணா 15 * 15 என்ன வரும் 225 0 வரும் சோ 225 0 க்கு மட்டும் நம்ம டைரக்ட்டா கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்த percentage வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் சோ ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம் by இன்னும் வந்து ஒரு 0 கேன்சல் பண்ணோம்னா 225 * 15 என்ன வரும் 15 cube என்ன வரும் 3375 வருமா சோ இங்க 0.5 க்கு அப்புறமா டாட் வெச்சுக்கணும் ஏன்னா 10 இருக்குலையா அதனால அப்ப 2 1 ல வந்து பண்ணனும்னா 2250 இங்க வந்து என்ன வரும் 3375 வரும் 7.5 வரும் சோ இத ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 2250 ரெண்டு 2 டைம்ஸ் பண்ணோம்னா என்ன வரும்னா 4500 plus 337.5 ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 4837.5 வரும் இது வந்து என்னது நமக்கு வட்டி மட்டும் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க மொத்த தொகைன்னு கேட்டிருக்காங்க சோ என்ன பண்ணனும் நமக்கு ஆல்ரெடி தெரியும் பிரின்சிபல் வந்து 15000 தெரியுமா அப்ப 15000 plus 4837.5 ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 90837.5 வரும் அப்போ ஆப்ஷன் B 90837.5 நெக்ஸ்ட் क्वेश्चन ஜான் ஒரு வங்கி கணக்கில் 1200 டெபாசிட் செய்கிறார் 4 ஆண்டுகளுக்கு பிறகு சோ பிரின்சிபல் வந்து கொடுத்துட்டாங்க எவ்வளவு 1200 n வந்து கொடுத்திருக்காங்க 4 years னு கொடுத்திருக்காங்க மொத்த தொகை வந்து கொடுத்திருக்காங்க மொத்த தொகைனா என்ன பண்ணனும் பிரின்சிபல் பிளஸ் நம்ம வட்டியா பிரின்சிபல் பிளஸ் வட்டி தானே அப்ப என்ன பண்ணனும் 1200 வந்து 1400 வந்து மைனஸ் பண்ணோம்னா 200 தான் நமக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க வட்டின்னு கொடுத்திருக்காங்க நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க தனி வட்டி என்ன அப்படினு சொல்லி கேட்டிருக்காங்க தனி வட்டி ஃபார்முலா என்னது PNR by 100 அப்ப 1200 into 4 into R தான் நமக்கு கேட்டிருக்காங்க by 100 equal to 2 வட்டி கண்டுபிடிச்சோம் இல்லையா அதை இந்த சைடு போட்டுக்கணும் சோ இதை கேன்சல் பண்ணோம்னா 200 ல கேன்சல் பண்ணா இது 1 டைம்ஸ் வரும் இது 6 டைம்ஸ் வரும் 4 ஆல கேன்சல் பண்ணா 1/25 வரும் 25/100
6. இதை வந்து கேன்சல் பண்ணோம்னா 4 times வரும், 0.1 வரும், 1 7. So 4.17%. Option C. Thank you.